நகைச்சுவை நம்ம தேடி எங்கேயும் போவானா, நம்மளை சுற்றி தான் இருக்குது. எப்படி நம்மளை சுற்றி காற்று மண்டலம் இருக்கோ அது மாதிரி காமெடி மண்டலம் இருந்துகிட்டு இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்மேன் கேட்டார் ஒரு பையனை கூப்பிட்டு, என்னையா பின்கோடு எதிர இடத்துல சரோஜா சாமானி கலானி இருக்கேன்னு, சென்னை 6,28,000 தான் அப்படியே இருக்கேன் அப்படின்ட்டான். ஒரு ஆள் என்ன பண்ண ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து, இனிமேல் வாழ்க்கையில் டீ குடிக்கிறதே நிறுத்திடலான் இருக்கேன் அப்படின்னா. ஏன் என்ன பிரச்சனைன்னா, ஒரு பேரும் வாங்கி தர மாட்டாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்புறம் என்னடா ஆச்சுன்னு, பஸ்ஸு பின்னிட்டே உடையாந்தேன், எனக்கு 3 ரூபா மிச்சம் அப்படின்னு. அதை கிறுக்கு பையில ஆட்டோ பின்னிட்டு உடையாந்துருக்கனால 30 ரூபா மிச்சமாக இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு செல்ஃபோன் வந்தாலும் வந்துச்சு, இளைஞர்களை படாத பாடுபடுத்துது. நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா தலையணிக்கு பக்கத்தில் செல்ஃபோன் வச்சுட்டு தான் படிப்பான். காலையில் ஏஞ்சி பாத்ரூம் போகும்போது செல்ஃபோன் எடுத்துகிட்டே போவான் உள்ளார. கிராமத்தில் பார்த்தீங்கன்னு தென்னை மரத்து பனை மரத்துலாம் ஏறி வந்து பேசிட்டு இருக்கான். என்னடா கேட்டால் டவர் கிடைக்கலான்னு, எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன். ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், மண்ணெண்ணெய் வாங்க கடைக்கு போனான். லிட்ரு எவ்வளோங்க அப்படின்னா, 15 ரூபானாங்க. எப்போ குறையினா, அளந்து ஊற்றும் போது குறையுங்க அப்படின்னாரு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். படியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுட்போர்ட் அடிக்கிறது நம்ம பசங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்பாகவே போச்சு. கண்டக்டர் என்ன சொன்னார், என்னையா எப்போ பார்த்தாலும் படியிலே நிற்கிறா, உங்கள் அப்பா நான் வாட்ச்மேனா அப்படின்னாரு. சும்மா நிறுத்தியா, நீ எப்போ பார்த்தாலும் சில்லறையை கேட்டுட்டு இருக்கா, உங்கள் அப்பா நான் பிச்சைக்காரனா அப்படின்ட்டாரு. ஒரு செய்தி தெரியுமா அப்படின்னு, என்னடான்னு, நேற்று இந்தியன் பேங்க்ல கொள்ளையடிச்ச 4 பேரை ஒரு போலீஸ்கார் பிடிச்சிட்டாரு அப்படின்னு. ஐயோ 4 திருடன் பிடிச்சிட்டாரா போலீஸ், என்னாச்சு, திருடின பணத்தை 5 பங்கா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. என்ன கொடுமை சரவணன்.